ஒரு முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம். இனியும் வாக்காளர்கள் திமுகவிடம் ஏமாற தயாராக இல்லை. தென்காசி மாவட்டம் காசி தர்மம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், தமிழர் என தம்பட்டம் அடித்து ஆட்சிக்கு வந்த திமுகவினர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஒரு தமிழருக்கு எதிராக செயல்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற வரலாற்று பிழையை செய்யும் திமுகவினரை ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். கூட்டணி என்பதற்காக பாஜகவும் அதிமுகவும் தமாகவும் ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் அதற்கு பிரின்சிபல் பாலிசி எல்லாம் பேசுவார்கள். இதனை நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம். இனியும் வாக்காளர்கள் திமுகவிடம் ஏமாற தயாராக இல்லை. என்றைக்கு அவர்கள் துணை ஜனாதிபதி பொறுப்பில் ஒரு தமிழரை எதிர்க்கக்கூடிய நிலையை காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியை கேட்டு நடந்து கொள்கிறார்களோ அப்பொழுதே அவருடைய கதை தமிழகத்திலே முடிந்துவிட்டது. தமிழர் ஒருவர் இருக்கும்போது ஏன் இன்னொரு மாநிலத்திலிருந்து ஒருவர் இங்கே நிறுத்தப்படுவதற்கு தமிழர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது தமிழகத்திலே திமுக ஆட்சியில் இருந்த போது மத்தியிலே காங்கிரஸ் தலைமை என்பதை நாடறியும், மக்கள் அறிவார்கள்.